ஆறாம் பிரசங்கம். கிறிஸ்து சிலுவை சுமப்பது. கிறிஸ்து தமது சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். ஜெருசலேம் நகர பெண்கள் கிறிஸ்துவுக்கு ஆறுதல் கூறுகின்றனர். சிலுவையின் பாதையில் இடம்பெறும் சம்பவங்களை யோவான் மரியாவுக்கு தெரிவிக்கின்றார். இந்த நிகழ்வுகள் இப்பிரசங்கத்தில் சொல்லப்படுகின்றன. மரியா அனுபவிக்கும் மிக கொடுமையான துன்பம் உணர்வுபூர்வமாக சொல்லப்படுகிறது. ஆறாம் பிரசங்கம். இயேசுநாதர் சிலுவை சுமந்து கொண்டு போன குறிப்பிடம் காண்பிக்கப்படுவது. அளவற்ற தயை தர்ம சுரூபியாயிருக்கின்ற எங்கள் இயேசுநாதரை நானாவித வாதைகள் படுத்தினதின் பின் சிலுவையில் அறைய தீர்வை எழுதி கொடுத்த மேரை முன் பிரசங்கத்திலே சொல்லப்பட்டதே. இப்போது ஆண்டவர் தாம் மரணிக்க போகிற சிலுவையை தமது தோளிலே சுமந்து கபாலமலை மட்டும் நடந்த வர்த்தமானத்தை சொல்ல கடவோ. அது எப்படியோ வென்றார் பிலாத்துவென்கிற நடுவன் எங்கள் ஆண்டவரை சிலுவையில் அறையத்தக்கதாக அந்நீதமான தீர்வை எழுதி அவரை யூதர் கையில் ஒப்பு கொடுத்தவுடனே இயமர் கையில் அகப்பட்ட தங்கள் சத்துராதி போலவும் துஷ்ட மிருகங்கள் வாயில் அகப்பட்ட இறை போலவும் அந்த கொடிய யூதர் சந்தோஷமாய் குதித்து உல்லாசங்களோடு ஆண்டவரை முடுகித்து அவரிருந்த அரண்மனை புறச்சாலையில் நின்று நெஸ்டூரமான வாதிப்போடு கற்படி எழுப்பாய் இறங்க பண்ணி முற்ற வழியில் கொண்டு வந்தார்கள். அவ்விடத்திலே அவருக்கு பரிகாசமாய் உடுப்பாட்டின சிகப்பு சகாலத்தையும் முள்முடியையும் கழற்றி அவருடைய தூணிக்கை என்கிற தையலில்லாத நெளிய சட்டையை அணிவித்து சிரசில் இருந்த முள்முடியையும் நவமாக இருத்தி பலப்படுத்தினார்கள். அப்போது 35 அடி நீளமாய் மூட்டியிருந்த சிலுவை மரத்தை கொண்டு வந்து ஆண்டவர் முன்னாலே காண்பித்து இந்த சிலுவையில் நீ இறந்து எங்கள் வேதப்பழியும் ராட்சிய பழியும் உத்தரிக்க உனது தோளிலேதானே சுமந்து போவாய் என்று சொல்ல ஆண்டவர் அதை பார்த்து அதனால் மனுஷருடைய ஆத்துமத்தை ஈடேற்ற வேணுமென்று மகா தயையோடு அணைத்து கையேற்று கொண்டாரே. அந்நேரம் அந்த துஷ்ட யூதர் ஆண்டவர் சிலுவையோடு நொறுங்கி விழ வேணுமென்று கொடுமையோடு அந்த
பாரமான சிலுவையை உயர்த்தி ஒரு வெலனாய் தோளிலே விழுத்தட்டினவுடனே அத்தோடே ஆண்டவர் முகங்குப்புற விழுந்து அவர் மேல் சிலுவை மரம் விழுந்து திரிகை கல்லுக்குள் அகப்பட்ட கோதும்பை அரிசி மணி போல என்பு நரம்பு தோளிது முதலான சருவாங்கமும் நொறுங்குண்டதாய் எழும்ப மாட்டாத வேதனை விதனமாச்சுதே. ஐயோ கிறிஸ்தவர்களே, உலகம் முடியும் காலத்திலே நட்சத்திரங்கள் பூமியில் விழுமென்று சொல்லப்பட்டதே. ஆனால் இப்போ நட்சத்திரம் விழும் முன்னமே அதுக்கு ஒளிவு கொடுக்கிற இந்த தெய்வீக சூரிய மண்டலம் தரையிலே விழலாச்சுதே. சந்திரனான முகமண்டலம் பூமண்டலத்தோடு அடிபட ஆச்சுதே. ஐயோ எங்கள் பாவத்தினுடைய கொடுமை, துஷ்டாட்டத்தினுடைய அதிகம் வான்முகடு மட்டாக ஏறுண்டு இவ்வண்ணம் பண்ணினது போல் ஆச்சுதே. ஆனால் கிறிஸ்தவர்களே, எங்கள் ஆண்டவரை இன்று வெளுத்தாட்டின சிலுவை பாரம் மரத்தின் பாரம் என்று நினைக்கின்றீர்களோ? அது இல்லையே. மரத்தின் பாரம் பொறுக்கம் எங்கள் ஆண்டவர் சரீரத்திலே சவியில்லாதிருக்கிலும் ஆத்துமத்தில் சௌந்தரியமும் தேவ வல்லமையும் உண்டு. ஆனால் அந்த சிலுவை மரத்தின் மீதே கற்பருதங்களை ஏற்றினது போல சகல லோகருடைய ஆங்கார கெருவம் என்கிற பாவப் பருவதங்கள் சிலுவையோடு இசைந்திருக்கிறதினால் சகல சபையும் மற்று விழுந்தாரென்று அறியவும். அப்போது அந்த கொடிய யூதர் ஆண்டவரை சிலுவையிலே அறைய தேவிரிக்க வேணுமென்றபடியினால் ஈட்டிப் பிடங்குகளால் நம்பி எழும்பப் பண்ணி மறுபடியும் சிலுவையை தோளிலேற்றி வீதியூடே நடத்தின நெஸ்டூரமும் கொடுமையையும் கண்டவர்கள் கல்லஞ்சராயிருக்கிலும் இளகி உருகி அழாதவர்கள் உண்டோ? ஆனதினால் இந்த வாதையோடே நடந்ததெரு கசந்த வீதி என்று பேர் பட்டது. இந்த வீதி வழியே ஆண்டவர் நடந்த மேற எப்படியோ வென்றால் கரங்கள் கட்டின கயிறு ஒரு சேவகன் பிடிக்க கண்டத்தில் சங்கிலி மற்றொருவன் கையாட அறையிற் பூட்டின வாசம் வேறே இருவர் கை கொள்ள இரும்பு சுவடணிந்த பரிசேவு சமுதாயங்கள்
இருபக்கம் அணி அணியாய் தம்பூரு தாரை கால சத்தமுமாய் ஈட்டி கேடயங்கள் கொடி திரிசூலங்கள் கை கொண்டிருக்க இவர்கள் எல்லாருக்கும் முகாரியாயிருக்கிற சேர்வைக்காரன் சர்ப்பவாதம் தலைக்கருவி இரும்பு சுவடு அணிந்த நடுவிடமாய் ஆண்டவரை பார்த்து பின்கால் நடையோடு நடக்க இந்த மேரையாய் சேனை அணிவகுத்து பிலாத்து எழுதி கொடுத்த தீர்வை நிருபம் வாசித்து வாசித்து நடத்தி கொண்டு போனார்கள். அந்த தீர்வையின் வாசகமோவென்றால் நசரேனுவான இயேசுவென்கிறவன் இராச புரளிக்காரனாய் தேவ வழிகாரனாய் சிலுவையிலே அறைந்து கொலையுண்ண தீர்ந்த தீர்வையாச்சுது என்று பறையிடுவார்கள். அந்நேரந்தானே பிதாவாகிய சர்வேசுரன் வேறு விதமாய் தீர்வை சொல்லி இந்த தேவகுமாரன் அற்பதோஷமும் இல்லாதவராய் மனுஷருடைய ஈடேற்றத்துக்காக மரிக்கப் போகிறார் என்கிற பறையிடும் சத்தம் கேட்கிறதாய் இருந்தது. இப்படியே கொலைக்களத்திற்கு போகிற ஆண்டவரை வாதித்து நிந்தித்து மகாதார்ப்பரிப்பாய் கோலாகலம் பண்ணிக் கொண்டு போகிற போது அந்த நிர்பாக்கியமான நகரிலுள்ள எண்ணில்லாத சனங்கள் அங்கே கூட்டங்கூட்டமாய் கூடி பார்க்க வந்த இடத்திலே ஆண்டவருடைய தூக்கத்துக்கு பரிதாபப்பட்டவர்கள் மிகுதி காணவில்லையே. ஆனாலும் சுவிசேக லூக்கேசு எழுதின பிரகாரம் பக்தியுள்ள சில ஸ்திரீகள் ஆண்டவருடைய துக்கத்தை கண்டு வெகு இரக்கத்தோடு பிரலாபித்து அழுது ஆண்டவரை பின்பற்றி போனார்கள். அப்போது ஆண்டவர் அவர்களை திரும்பி பார்த்து வசனிப்பது, ஜெருசலேம் நகர ஸ்திரீகளே, நீங்கள் என் பேரில் அழ வேண்டியது அல்ல, உங்கள் பேரிலும் உங்கள் புத்திரர் சந்தானர் பேரிலேயும் அழுவீர்களாக. அதேதனிற் காலம் வருமப்போது மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத உதரமும் பாலூட்டாத பயோதரமும் அதிர்ஷ்டம் உள்ளதென்று சொல்லவும், பர்வதங்கள் தங்கள் மேலே மடிந்து விழுங்கோ என்று கூப்பிடலாய் இருக்குமே. அதேதனில் பச்சை மரத்துக்கு இவ்வளவு அக்கினி பற்றுமாயில்
உலர்ந்த கட்டையில் எவ்வளவு தீ பற்றாதோ என்று அருளி செய்தாரே. அதாவது குற்றமில்லாத தமக்கு இம்மாத்திரம் ஆக்கினையானால் மகா பாதகராயிருக்கிற எங்களுக்கு எம்மாத்திரம் கஸ்திவாதை உண்டாயிராதோவென்று விசாரிக்க படிப்பித்தாரே. அதன்பின் அந்த வியாகுலப்பட்ட ஸ்திரீகளில் வெரோனிக்கா என்கிற அதிக தாற்பயமுள்ள ஒருத்தி எங்கள் ஆண்டவர் பேரிலே வெகுவாய் இறங்கி அந்த சேனைகளை ஊடு அறுத்து ஆண்டவரை முடுகி தன் கையில் இருந்த ஒரு சிறிய வஸ்திரத்தை கொண்டு ஆண்டவருடைய திருமுக மண்டலத்திலும் உதிரமும் வேர்வையும் துடைத்து தூயதாக்குகிற போது ஆண்டவர் அந்த உபகாரத்துக்கு பிரதி உபகாரம் பண்ணுகிறதாய் அந்த வஸ்திரத்தில் தம்முடைய திருமுக ரூபத்தை பதித்து கொடுத்தாரே. இந்த வேளையில் ஆண்டவர் பேரிலே அதிக பட்சமுள்ள ஜுவாம் என்கிற சீசன் தூரத்தில் நின்று ஆண்டவரை கொல்ல தீர்ந்த தீர்வையாய் கொண்டு போகிறதை கண்டு இந்த விஷயத்தை அவருடைய மாதாவுக்கு அறிவித்தால் நல்லதென்று அதி சீக்கிரமாய் அவர் இருந்த இடத்திற்கு போனாரே. அப்போது அவ்விடத்தில் மாதாவை கண்டு அழுது பிரலாபித்து சொன்ன வசனமாவது: பாவையிருள் மூடியிருக்கிறவர்களுக்கு பூரண சந்திர ஒளி போலவும், ஏழை பேதையருக்கு மகா தைரிய ஆதாரமும், துக்கித்திருக்கிறவர்களுக்கு சமஸ்தருக்கும் ஏக அடைக்கலமுமாயிருக்கிற உமக்கு நான் இப்போ சொல்ல வந்த வசனத்தை வசனிக்க நான் இல்லையே. என் கண்ணீர் ததும்பியிருக்கிற கண்ணீர்களால் அறிந்து கொள்வீர்களாகவும், அதேதென்றால் உம்முடைய இருதயத்தில் வாழ் ஊடுருவப்படுமென்று சிமியோன் என்கிற தீர்க்கதரிசி செப்பின மொழி இன்று மெய்யாக போகுதே. அந்த மொழியும் உடைய செவிக்கேறியவுடனே உம்முடைய பிராணன் சரீரத்தில் தங்குதலாயிருக்குமோ? ஐயோ, சோகம் நிறைந்த பரிசுத்த தேவமாதாவே, யூதாஸ் என்கிற சீசன் செய்த சதியால் உம்முடைய திருக்குமாரன் சத்துராதிகள் கையில் அகப்பட்டு கள்ளனை போல கட்டி நானாவித கஸ்திவாதை பங்கங்கள் படுத்தி
அநேக நடுச்சபையிலேறி பிலாத்துவென்கிற தலைவனால் கற்றூணிலே கட்டி அடிப்பித்து இப்போது சிலுவையிலே அறைந்து வதைக்க தீர்ந்த தீர்வையாய் பறையிட்டு அந்த சிலுவையை அவர் தோளிலே ஏற்றி வீதி வழியாய் நிந்தித்து வாதித்து கொண்டு போகிறார்கள். அந்த சிலுவையின் பாரத்தால் அநேகம் தரம் தரையிலே விழுந்து எழுந்திருக்கவும் சவிகேடாய் இந்நேரம் மட்டாய் பிராணன் உண்டோ இல்லையே. திடன் சொல்லலாகவில்லையே. ஆனதினால் ஜீவனோடே காண வேணுமாயில் விரைய விரைய போக வேணுமென்று சொன்னாரே. இப்படிப்பட்ட வசனத்தை பரிசுத்த தேவமாதா கேட்டவுடனே சிமியோன் என்கிற தீர்க்கதரிசி செப்பின பிரகாரம் அந்த நெஸ்டூர வாழ்முனை அவருடைய இருதயத்திலே ஊடுருவப்பட்டு அந்த துவாரத்தால் இரத்தத்தாரை புறப்படுகிற மேரையாய் சோழக்கினி அழலிக்கை எழும்பி சகல அவயவ உறுப்புக்கள் எரிந்து அக்கினி பருவதமாய் போச்சுது. அத்தாலுள்ளும் திரியம் புறவிந்திரியம் உலை சமானமாய் எரிந்து வாக்கு கெட்டாத பிரலாபங்களால் ஆறுகள் ஓடுகிறதாய் கண்ணீர்கள் விட்டு சியலிகை விரித்து ஐயோவென்று பெருமூச்செறிந்து அழுந்திருந்த வியாகுலம் சொல்ல கூடுமோ? அதனாலுடனேதானே குமாரனை பார்க்க வேணுமென்று மரிய மதலேனுவோடும் இன்னமும் தயவுள்ள சில ஸ்திரிகளோடும் புறப்பட்டு பதறி பதறி போக பயணமானாரே. அப்போது அவர் போகிற தன்மையையும் கங்கைகள் பெருகி வழிகிற சமானம் இரு கண்களினால் விழுகிற கண்ணீரையும் கடலடி தொனியாய் கேட்கப்படுகிற பிரலாப சத்தங்களையும் பழிப்போக்கர்கள் கண்டு இரக்கம் பொறுக்க மாட்டாமல் மிகுதி பரதவித்து சொல்லுவது, ஐயையோ இந்த பெண் பேதையுடைய யாதொரு புத்திரன் இறந்தானோ அல்லது இன்று பறையிட்டு வதைத்து கொண்டு போகிற இயேசு நசரேனு என்கிற இவளுடைய மகன் தானோ? அப்படியே ஆக வேணும். ஐயோ, இப்படிப்பட்ட நெருப்பு எப்படி பொறுத்திருப்பாளோ? ஐயையோ என்று மிருகுதி பரதவித்திருந்தார்கள்.
அந்நேரம் பரிசுத்த தேவமாதா தமது திருக்குமாரன் தேகத்தால் வழிநீளம் துளிந்திருந்த இரத்தங்களை கண்டு நவமான வியாகுலத்தால் மனம் எரிந்து குரவையிட்டு அழுது சொல்லுவது, ஐயோ இந்த இரத்தம் எனது குமாரனுடைய இரத்தமோ, எனது உதரத்திற்கொண்ட உதரம் இந்த உதிரம் தானோ, என் புத்திரன் எழுந்தருளின இந்த வழிதானோ, சீவனோடே போனாரோ எப்படியோ, விசேஷம் கேட்கத்தக்கதாக யாதொருவரை காண மாட்டேனோவென்று அந்த நகரில் உள்ளவர்களிடத்தில் இப்படியே கேட்பது, ஜெருசலேம் நகரவாசிகளே, நீங்கள் என்னுடைய பட்ச பிரமாணமுள்ள குமாரனை இந்த வழியாய் கொண்டு போனது கண்டீர்களோ, மனுக்குமார்களில் அதிகப்பட்ட அழகு வடிவுள்ள எனது குமாரன், அதரம் பவளம் நிறம் போன்ற எனது சுதன், செம்பரத்தம்பூ போல முகம் உடைத்தான எனது குமாரன், சொர்ணவிளை போர் தலைமுடியுள்ள எனது புத்திரன், ஒப்பிட்ட பொற்றூன் போல சோதிமயமான தேகமுள்ள எனது மகன், சர்வாங்க அவலய லட்சண சம்பூரண சௌந்தரிய சுரூபியான எனது மகனை கண்டதுண்டானால் சொல்லுங்கோ, இந்த என்னுடைய குமாரனை காணாத போதில் என் கண்களுக்கு ஒளிவு இல்லையே, என் பிராணனுக்கு சீவியமில்லையே, எண்ணறுத்த வயதுக்கு வேறே ஒரு ஆதாரமும் இல்லையே, என் மனதில் ஒரு ஆறுதலும் இல்லையே, ஆகையால் இப்படிப்பட்ட எனது ஏக ஆதாரமும் சகல பாக்கியமும் ஆறுதலுமாய் இருக்கிற என் சீவனாகிய குமாரனை கண்டதுண்டையானால் சொல்லுங்கோ, என்று இப்படியே பரிசுத்த தேவமாதா குரல் விட்டு அழுது குமாரன் நடந்த வழி பார்த்து கேட்டு போகிற போது தெருவில் உள்ளவர்கள் சொல்லுவது, நெருப்பு போல வியாகுலம் பற்றி இருக்கிற தாயானவளே, நீர் சொல்லுகிற லட்சண மேரையான குமாரனை நாங்கள் காணவில்லை, மனுஷ லட்சணமற்ற ஒரு மனுஷனை இந்த வீதியால் வதைத்து கொண்டு போகிறதை
கண்டது உண்டு. அப்படிப்பட்டவர் உமது சௌந்தரியமுள்ள குமாரனாய் இருக்க மாட்டாது. நாங்கள் கண்டம் மனுஷருடைய முகம் வாடி விழுந்த பூச்சுருங்கின சாயலுமாய், சிரசில் ரோமம் இரத்தச் சவரி பரப்பினதுமாய், செவ்மானம் போல் இரத்த படலம் மறைந்த கண்களுமாய், கொடிய மிருகங்கள் கீறி கிழிவுபடுத்தின உடலுமாய், கை கையான சாயலில்லை, கால் காலான சாயலில்லை. ஒரு அங்கமும் அவயமும் இருந்த நிலையாயிருக்கவில்லையே. இரத்த சாகரத்திலே குளித்த மேரையாய் சீவித்திருக்கிற உடலோ, செத்த பிரேதமான உடலோ, தெரிந்து கொள்ள மாட்டாததுமாய் இந்த சாயலான ஒரு மனுஷனை இன்னமும் வாதைப்படுத்தி இந்த வழியே கொண்டு போகிறதை கண்டோ. ஆனால் போகிற தொய்வோடு இளைப்போடும் இந்நேரம் பிராணனுடன் காணலாயிருக்குமோ என்று சொல்லக்கூடாது என்றார்கள். இந்த விஷயங்களை சொல்லுகிற வேளையில் வெரோனிக்கா என்கிற முன் சொல்லப்பட்ட ஸ்திரீ ஆண்டவருடைய முகம் துடைத்து திரும்பி வருகிற வகையில் தேவகுமாரனை தேடி வருகிற மாதாவைக் கண்டு, உம்முடைய குமாரன் இருக்கிற தன்மையை பார்க்க வேணுமாயில் இதோ பாருமென்று ஆண்டவருடைய முகம் துடைத்து ரூபிக்கப்பட்ட வஸ்திர துண்டத்தை காண்பித்தாளே. அந்த வஸ்திரத்தை தேவமாதா கண்டவுடனே ஏக்கமும் துயரமுமாய் விழுந்து அபய சத்தமிட்டு அதை தம்முடைய முகத்தோடு அரவணைத்து, வானமே பூமியே என் குமாரனே என் பொன்னாபரணமே என் ஜீவனே, ஐயோ இந்த என் தாவரணத்தை ஆருரைத்தாரோ. என் ஜீவனை ஆர்வரைத்தாரோ. இதுவோ என் தெய்வீக குமாரனுடைய முகம். இதுவோ மோட்சவாசிகள் மோட்சானந்தம் கொள்ளுகிற முகம். இதுவோ நான் அனுதினமும் கண்டு களிகூர்ந்திருக்கிற முகம். உம்முடைய திருமுகத்திலிருந்த அழகு வடிவுகள் மறைந்து போனது எவ்வண்ணமோ. ஐயோ என் சொர்ணமுகமான குமாரனே, உம்மை யார் வதைத்தாரோ.
ஆரவலட்சண கேடு பண்ணினாரோ என்றே பொறுக்க மாட்டாத வியாகுலத்தோடு அழுது அந்த ரூபத்தை சிரசில் முகத்தில் அணைத்து முத்தமிட்டு பரதவித்திருக்கிற போது குமாரனுயிர் அவருக்கு முன்னமே போக வேணுமென்று அந்த ஸ்திரீ சொன்னதினால் ஜுவாமுடன் கூடி அதி சீக்கிரமாய் போகச் செய்தே தூரத்தில் நின்று கொலைப்பறை இடுகிற சத்தத்தை கேட்டு அபயச் சத்தத்தோடு அழுது சேனை படைகளை ஊடறுத்து முடுகித்து குமாரனை கண்டவுடனே குமாரன் மாதாவை கண்டவுடனே ஐயோ இருவருடைய கண் பார்வை எதிரிட்ட மேரை எப்படி என்று சொல்லுவோமோ சந்திரனும் சூரியனும் எதிர்த்து கிராணப் பற்றின மேரை என்போமோ சந்திர ஒளியையும் சூரிய ஒளியையும் இரு கருமேகங்கள் வந்து மறைத்தது என்போமோ அல்லவிருவருடைய கண்ணீரும் பிரலாபமும் இரு சாகரங்கள் எதிர்த்து அடிபடுகின்ற இரைச்சலோ இரு கங்கைகள் கூடி பிரளயமான சலமோ எப்பரி சென்று சொல்லுவோமோ ஐயோ இப்படியே இருவருடைய இருதயம் வியாகுலம் நிரம்பி கண்களிற் கண்ணீர் நிறைந்து வாக்குகள் பிரலாபம் மிகுந்து குமாரனுடைய துக்கத்தை பார்த்து மாதா அழுது மாதாவின் துக்கத்தை பார்த்து குமாரன் அழுது ஆகாசம் இருண்டு மழை பொழிந்து வழிந்தோடினது போல் நிலத்தில் கண்ணீர் பெருகி எம்மாத்திரம் துயரமோ எவ்வளவு வியாகுலத்தின் தாழ்வோ ஐயோ அண்டபிண்டத்தில் உள்ள சமஸ்தரும் கூடி அளவிட்டாலும் இவ்வளவு என்று நிச்சயிக்கலியாய் இருக்க மாட்டாது அந்நேரம் மாதாவுடைய திருஆத்திரம் ஆத்துமம் உடலை விட்டு பிரிந்தோவென்று ஞானவாரகர் கருதுவார்கள். இப்படிப்பட்ட சோகத்தோடு தேவமாதா குமாரனுடைய மேலில் நிரத்தங்களை துடைத்து மாதாவின் கண்களால் ஓடுகிற கண்ணீர்களை அந்த பக்தியுள்ள ஸ்திரீகள் துடைத்திருக்கிற வேளையிலே அந்த துஷ்ட கொலைகாரர் தாமதிக்க போகாது என்று ஆண்டவரை மாதாவு அண்டையிலே நின்று பறித்து சீக்கிரமாய் இழுபறியாய் அந்த நகரின் சாலையில் புறப்படுத்திக் கொண்டு போகிறபோது சர்வ வல்லவ உள்ள குமாரன் சர்வாங்கமும் சவிகட்டு இரண்டாவதும்
கத்தரையின் மேல் விழுந்து அஷ்டாங்கமும் நிலத்தில் பதிந்தாரே. அந்த துயரத்தை கண்டு மாதாவும் ஏக்கமாய் விழுந்தாரே. ஐயோ, சர்வ சங்காரத்தின் அடையாளங்கள் காணப்பட்டதோ. அன்று சூரியன் கருகுண்டு சந்திரன் செவ்வுண்டு தங்கள் ஒளிவுகள் மறைத்திருக்கிற குமாரன் இப்போது திவ்ய சூரியனாகிய எங்கள் நாதனும் பூரண சந்திரனாகிய தேவமாதாவும் இரண்டு வான மண்டலங்களும் இருளடைந்தது போதாமல் பூமியில் விழுந்ததே. இப்படியே எங்கள் ஆண்டவர் விழுந்து மூச்சடங்கினதாய் இருக்கிறவிடத்திலே கபாலமலைக்கு செல்லும் முன்னே உயிரடங்கினால் சிலுவையில் அறையவும் தாங்கள் நினைத்த நிந்தனைகள் நிறைவேற்றமும் இடமில்லாமல் போவும் என்று அந்த துஷ்டயூதர் நினைத்து அந்த சிலுவையை வேறே ஒருவன் கைதாவராக கொண்டு போகும்படி சீமோன் சிரனேவு என்கிற ஒரு மனுஷனுக்கு கூலி கொடுத்து அழைத்து கொண்டார்கள். அப்படியே சீமோன் சிரனேவு ஒரு புறம் எங்கள் ஆண்டவர் ஒரு புறம் தோளிலே வைத்து நிலத்தில் கால் ஊன்ற மாட்டாமல் அப்பிரமான சவிகேடாயிருக்கிற போது போம் போம் விரைய நடவும் கபாலமலை கிட்டினது என்றும் சிலுவையில் அறைந்து கொள்ளுகிறதல்லாதே இவ்விடத்திலே உயிர் பிரிய ஒட்டோமென்று ஈட்டி பிடங்குகளால் தள்ளி அந்த உன்னதமான மலையின் மீதே வன்போடு இழுப்பாய் கொண்டு போகிற போது அளவில்லாத வல்லமையால் ஆகாசத்தின் 11 மண்டலம் தாங்கியிருக்கிற ஆண்டவர் எங்களுடைய பாவத்தின் பாரம் அதிகரித்தால் அந்த குன்றின் மீதே மூன்றாவதும் விழுந்தாரே. வானங்கள் தாங்கியிருக்கிறவர் விழுந்த போதே வானங்கள் விழாதிருக்குமோ? ஐயோ, அந்த நாளிலே ஆகாச தட்டுக்கள் திரண்டு உருளுமென்று சொன்ன அடையாளங்கள் எங்களால் கண்டு வருகுதே. ஐயோ, என் இரக்கமுள்ள ஆண்டவரே, இத்தனை நாள் எங்களுக்காக தண்டித்திருந்த சரீர சௌந்தரியமெல்லாம் இன்று அற்று போச்சுதே. எங்கள் ஆத்துமங்களுக்கு தேற்றரவு கொடுத்திருந்த சீவன் நின்று இந்த மலையின் மீதே அடங்கப் போகுதோ? ஐயோ, இரக்கமுள்ள மாதாவே, உம்முடைய திருக்குமாரன்
உயிரடங்க போகிறதை கண்டு உம்முடைய பிராணன் இருக்குமோ? உம்முடைய திருக்குமாரன் விழுந்திருக்கிற துயரத்தை கண்டு அந்த துயரத்தின் மீதே நீர் விழாதிருப்பீரோ? தாயும் மகனும் இன்றொரு துக்க சமுத்திரத்தில் அமிழ்ந்திருக்கிறார்களே. ஐயோ, இரக்கமுள்ள கிறிஸ்தவர்களே, இன்று தேவகுமாரனுடைய துக்கத்தை பார்த்து அழுவோமோ? அவர் மாதாவின் துக்கத்தை பார்த்து அழுவோமோ? குமாரனுடைய துக்கம் மிகுதி என்போமோ? மாதாவினுடைய வியாகுலம் அதிகம் என்போமோ? எவர் வியாகுலத்துக்கு ஆறுதல் சொல்லுவோமோ? குமாரன் பாரத்தூரச் சிலுவை தோளில் சுமக்கிறதென்றால் அதிலும் கனமான வியாகுலத்தின் சிலுவை மாதா தமது மனதில் சுமக்கிறதே. குமாரன் சிரசில் கடூரமான முள்முடி அழுத்தியிருக்கிறதென்றால் அந்த முள்ளுகளிலும் அதிக கூர்மையுள்ள வேதனை விதனங்கள் மாதாவின் இருதயத்திலும் ஊடுருவப்படுகுதே. குமாரன் கட்டுப்பட்டிருக்கிறதென்றால் மாதாவின் மனதில் உள்ள தயவின் பந்தனங்கள் அதிகமாய் அலற்றுகுதே. குமாரனுடைய விடா இழைப்புக்கள் கடினமானால் மாதாவின் சோப சந்தாபங்களும் அழுகை பிரலாபங்களும் மட்டு இல்லையே. குமாரன் மிகுந்த சவிப்பிழையால் இருக்கிறதினால் அதிலும் மிகுதி துயரத்தோடு மாதா நிலத்தில் பதிந்திருக்கிறதே. குமாரன் பொறுக்கிற சகல நிந்தை அவமானங்கள் மாதா முன்னர் ஏற்கனவே அனுபவித்து குமாரனை அடிக்கிற அடிகளெல்லாம் மாதாவின் மனதிலே படுகுதே. ஐயோ கிறிஸ்தவர்களே, இந்த பிரகாரமாய் குமாரனுடைய துக்கத்துக்கு மாதாவினுடைய வியாகுலம் சிற்பமல்ல, ஆனதினால் இன்று இருவருக்கும் ஆறுதல் பண்ண வேண்டியிருக்குது. குமாரனுடைய துக்கம் அருகினால் மாதாவினுடைய துயரமும் அருகும். குமாரனுடைய துக்கம் பெருகினால் மாதாவினுடைய விதனமும் பெருகுமே. ஆனதினால் கிறிஸ்தவர்களே, இன்று நாங்கள் சகலமான பேர்களும் ஆண்டவருடைய துக்கத்தை ஆறுதல் பண்ண பிரகாசிப்போம். அது எப்படி என்றால், அவருடைய திருத்தோளில் இருக்கிற சிலுவையங்கள் பாவத்தினுடைய
கனம் என்கிறதினால் எங்கள் பாவத்தின் கனத்தை நாங்கள் குறைத்தால் அவருடைய தோளின் சிலுவை இறக்கினதாயிருக்குமே. அதனால் எங்கள் ஆண்டவருக்கு இந்த ஆறுதல் பண்ண தாற்பயமுள்ள நாங்கள் இன்று எங்கள் பாவங்களை மனஸ்தாபத்தினால் எரித்து பரிசுத்த தேவமாதாவுடனேயும் மரிய மதல்லேனாவுடனேயும் அழுது பின்தொடர்ந்து சீமோன் சிரேனேவு என்கிறவன் கூலிக்கு தன் தோளில் சுமந்த சிலுவையின் தொங்கலை நாங்கள் எங்கள் தயவினால் எங்கள் தோளிலே சுமந்து எங்கள் ஆண்டவருக்கு துணை செய்வோம். ஐயோ, அளவற்ற இரக்கமுள்ள என் ஆண்டவரே, சகல லோகத்தின் பாரங்கள் தாங்கியிருக்கிற உமக்கு இன்று எங்கள் பாவத்தினுடைய பாரம் அதிகமாய் கணக்க இப்படிப்பட்ட பாரம் உள்ள சிலுவையை நாங்கள் உம்முடைய தோளிலே சுமத்தினோமே. எங்களுடைய அக்கிருத்தியமான ஆசைகளுடைய விழுப்பால் உம்மை இழுவறியாய் நடத்தி எங்கள் துஷ்டாட்டத்தின் அதிகத்தால் உம்மை இந்த குன்றின் மீதே விழுத்தாட்டினோமே. ஐயோ, உமக்கு உம்முடைய மாதாவுக்கும் வந்த இந்த துக்க துயரங்களெல்லாம் வருவித்தது நாங்களே. இந்த துக்க துயரங்களெல்லாம் வருவித்தது நாங்களே. ஆனால் பாவிகளாயிருக்கிற நாங்கள் எங்கள் பாவங்களுடைய பொறுதியை கேட்கவும் உம்முடைய திருமுகத்தின் இரக்கத்தை எங்கள் தயவின் துயிலால் துய்யதாக்கவும் உம்முடைய சிலுவையின் கனத்தை நாங்கள் தாங்கிச் சுமக்கவும் உம்முடைய திருமுகத்தை எங்களுக்கு காண்பியும் சுவாமி. என் அமிர்தமான இயேசுவே, தேவரீரென்று சுமத்தியிருக்கிற இந்த பாரமான சிலுவையை பார்த்து நாங்கள் உம்முடைய கற்பனைகளின் பாரத்தை சுமக்கத்தக்கதாக எங்களுக்கு பிரசாதத்தை தந்தருளும். தேவரீர் கபால மலையின் மீதே விழுந்ததை பார்த்து நாங்கள் எங்கள் பாவத்தை விட்டு எழுந்திருக்க பண்ணியருளும். உம்முடைய வாதைப்பட்ட திருமுகத்தின் ரூபமெங்கள் மனதுகளிலே பதித்து உம்முடைய கிருபையால் எங்கள் சகலமான பாவங்களையும் பொறுத்து இரட்சியும் சுவாமி. ஆமென். இயேசு